குட் மார்னிங் அண்ட் சந்தோஷம். உங்கள் சம்பத்குமார் பேசுகிறேன். வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான கட்டம் பார்த்தீங்கன்னா 10th 12th அப்படிம்பாங்க. இப்போ வாழ்க்கையில் 10th 11th 12th இந்த 3 கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா கேட்டிங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிடையாது, கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் கிடையாது, சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஓல்டு சிலபஸ், நியூ பேட்டர்ன் ஆஃப் மார்க்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகள் தங்களுடைய கனவுகளை, லட்சியங்களை அடைவதற்காக எல்லாருடைய கனவும் டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் போகணும் அப்படிங்கிறதான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி சூழலில் நீட் படித்தாதான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறது கண்கூடாக எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நிறைய தடவை இந்த நீட் கிளாஸஸை பற்றி இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். பட் பல பேர் வந்து அதை தவற விட்டுட்டு இன்றைக்கி வந்து உட்காந்து வருத்தப்பட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஃபிசிக்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 கேள்வி இருக்குது ஓடி கொஸ்டின்ஸு. அதில் 5 கேள்வி மட்டும்தான் புக் பேக் கொஸ்டின், மிச்சம் 10மே வந்து பார்த்திங்கன்னா நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அப்போ யாரெல்லாம் இந்த நீட் கிளாஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ, படிச்சிருக்காங்களோ, அவங்களால மட்டும் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா எழுதிடுவாங்க, மற்றவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஓடி கொஸ்டின்லேயே 15 மார்க்கில் 10 மார்க் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது ஓவராலாக அவங்க 70 மார்க்குக்கு எழுதும் போது கிட்டத்தட்ட 50 மார்க்குக்கு வந்து ஸ்டேட் போர்டு மார்க்கும் 20க்கு நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னும் போது குழந்தைகள் நீட் படிக்கலை அப்படின்னா ஈவன் ஸ்டேட் போர்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதே ரொம்ப 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 கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம நிறைய இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுடைய பேச்சை கேட்டுட்டோ இல்லை மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டோ ஒரு ஆர்டினரி செக்ஷனில் போட்டுட்டு இன்றைக்கி அவஸ்தைப்படுறதை நம்ம கண்கூட பார்க்குறோம். இருந்தாலும் நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது தான் என்னுடைய வேலை. அடுத்தவங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறது என்னுடைய வேலை இல்லை, அடுத்தவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். +2 வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ பயாலஜி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி பயாலஜி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ பாட்னி ஜுவாலஜி ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு. வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும். சரி, 19ஆம் தேதி மத்தியானம் எக்ஸாம் முடியுது, 1 மணிக்கு முடியுது. அழகாக வந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 2-2:30க்கு மறுபடியும் எல்லாரும் எல்சிடி ஹாலில் அசம்பிள் ஆகிறாங்க வித் பேரண்ட்ஸோட. அப்போ இந்த 45 நாளில் மே 5ஆம் தேதி வரைக்கும், மே 2ஆம் தேதி வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 45 நாள் கிளாஸஸ் இருக்குது. இந்த 45 நாள் கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ டெஸ்ட் வைக்க போகிறோம், இதை பற்றியெல்லாம் ஒரு டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். இது வந்து நம்மளுடைய கோச்சிங் வந்து நம்மளுடைய ஸ்கூல் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஆகாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்போடு தான் நம்ம சேர்ந்து செயல்படுறோம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்கிறது. டெய்லி கிளாஸஸ் நமக்கு வந்து நடக்க போகுது. அதே மாதிரி டெய்லி எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த +1 +2 2 போர்ஷனையுமே நீட் போர்ஷன்ஸை அழகாக பிரித்து 45 நாளுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டெய்லி டெஸ்ட், டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன படிக்கிறாங்களோ ஈவினிங் 3 to 4 ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அந்த டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டெஸ்ட் வந்து எழுதுவாங்க, ஒரு டெஸ்ட் பேப்பர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ 24 + 24 மொத்தம் 48 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன் 45 நாளைக்கு. வீக்லி டெஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க நடத்துகிறத எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வீக்லி டெஸ்ட் வந்து நமக்கு 4 வீக்லி டெஸ்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட், ஆகாஷ் நடத்துகிற ஆன்லைன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டுன்னு பேர். அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50%, அந்த மாதிரி செகண்ட் 50% ஃபுல் போர்ஷன்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் மட்டும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் மட்டும் 5 பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட் 50ல் ஒரு 50% எக்ஸாம்ஸ் வந்து 2 பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபஸ்ட் 50 ஒரு செகண்ட் 50. ஸோ டோட்டலாக 35 எக்ஸாம்ஸ் 45 நாளைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நம்மளுடைய கிளாஸஸ் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐசிபி செக்ஷனில் படித்த குழந்தைகளுக்காகவும், இல்லை புதுசாக இப்போ இந்த 45 நாளில் நான் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு விருப்பப்படுற நான் ஐசிபியில் படிக்கிற குழந்தைகளுக்காகவும் இந்த கிளாஸஸ் நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ 19ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிலேருந்து நல்ல மோட்டிவேஷன்ஸோட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸு, டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்கறது, அந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறது, கிளாஸஸை வந்து பக்காவாக கண்டக்ட் பண்ணுறது. ஸோ டெய்லி ரிப்போர்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புறது, வாரம் ஒரு தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது, இந்த மாதிரி பல திட்டங்களோடு இந்த ஆகாஷ் நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இது நம்முடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, எந்த பள்ளியிலிருந்து எந்த குழந்தைகள் வேணாலும் வந்து படிக்கலாம். இந்த 45 நாளில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆசை, உங்களுடைய லட்சியம்
நிறைவேற்றுவதற்காக விஜய் வித்யாலயா பள்ளி ஆகாஷோடு தயாராக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வருகையை எதிர்பார்க்கும் டாக்டர் சம்பத்குமார், பிரின்சிபல், ஸ்ரீ விஜய் வித்யாலயா, ஹுசூர். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும். இந்த தகவலை எல்லா பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுங்கிறவங்களுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம ஸ்கூலில் இருக்குது. இந்த 45 நாள் கோர்ஸ்க்காக, ஸ்பெஷல் கிளாஸ் கோர்ஸ்க்காக இப்போ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 9 to 4 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 to 5 அந்த மாதிரி கிளாஸஸ் வச்சுருக்கேன். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு நல்ல கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் கம்யூனிகேட் டு எவ்ரி ஒன், தோஸ் who have passed in 12th standard and those who are aspiring to become a doctor or an engineer. So both NEET classes as well as the JEE classes is going on. So further details ஸ்கூலுக்கு வாங்க. 19ஆம் தேதி உங்கள் குழந்தைங்களோட வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த 45 நாளோட பிளானர் வந்து பேரண்ட்ஸ் கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ இது நடக்குதா நடக்கலையாங்கிறது பேரண்ட்ஸே வாட்ச் பண்ணிக்கலாம். சந்தோஷம் பி வித் யூ, சக்ஸஸ் பி வித் யூ, அண்ட் சம்பத் குமார்ஸ் எஜுகேஷனல் சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ.